ஹே பீப்பிள், நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜுக்காக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் வீட்டு ஃபேமிலி ட்ரெடிஷன் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என் மம்மியோட மம்மி. இவங்க வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஐயர் மாமி மாதிரி இருக்கிறதுனால மாமின்னு தான் நானே கூப்பிடுறது. ஸோ இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உக்கிலி செய்ய போகிறோம். இது வந்து யூஸ்வலாக பிராமின் செய்கிற மாதிரி வேற மாதிரி செய்வாங்க. அரிசி மாவை அரைச்சி அதை வறுத்து என்னென்னமோ பண்ணி. ஸோ அந்த மாதிரி இல்லை, நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பில் களி மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு. ஸோ இதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது எங்கள் லேடிஸ்ங்களுக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ்ங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது எங்கள் வீட்டு மெத்தடில் எப்படி செய்ய போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஹாய். இந்த உக்கிலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 அழகாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரொம்பலாம் கலர் மாறக்கூடாதுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கனமான இரும்பு கடாயில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக செந்நிறமாகி வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. ஏன்னா வீட்டில் அரைச்சோன்னா கொஞ்சம் குறப்பாக இருக்கும். ஸோ அதனால் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக வரும். ஸோ அதையே ட்ரை பண்ணுங்கள், அதில் தான் நல்லா பெஸ்ட் அவுட் போட்டு வரும். ஸோ முதல்ல இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 2 அழகாக்கு போட்டு கடாயில் போட்டு வறுத்துடணும். கொஞ்சம் சிவப்பாக வர வரைக்கும் நேரமாக வறுத்தணும். வறுத்து எடுத்து நல்லா பொடியாக நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு சர்க்கரையும் இந்த உளுத்தம்பருப்பு மாவையும் நல்லா திட்டமாக கலந்து வேணுன்ற அளவுக்கு பதமாக கலந்து அந்த இது தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும். கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக இது தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொதிச்ச உடனே இந்த கரையை வச்சுருக்கோமே அந்த மாவு, அந்த மாவை வந்து கட்டி முட்டி இல்லாத நல்லா கரைச்சி அதில் ஊற்றி கிளறணும். கிளறி பக்கத்தில் டால்டா வச்சுக்கணும். டால்டா வச்சுட்டு கிளறி அதை கொஞ்சம் வெந்த பதமாக வரும். வந்த அப்புறம் கொஞ்சம் டால்டா போட்டு சுற்றி டால்டா ஊற்றி கிளறி நேரணும். கட்டி முட்டி மாவும் அதை கட்டி முட்டி இல்லாத நல்லா இது பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அந்த உக்களி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய்யே இருந்தால் டால்டாவே இல்லாமல் நெய்யிலேயே செய்யலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் நெய் தான் செய்வோம். அப்போ மாடெல்லாம் வச்சுருந்தோம், அதனால் நிறைய நெய் இருக்கும் எங்கள் வீட்டில். அந்த மாட்டுல இந்த நெய்யிலே தான் அந்த உக்களியை செய்வாங்க எங்கள் அம்மா. இது லேடிஸுங்களுக்கு ரொம்ப நல்லது. இது யாரோட ரெசிபி? இதுவா மம்மி தான், லக்ஷ்மி ஆயாவோட ரெசிபி. அவங்க கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கணும். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம்னா கடாயை நிறைய உக்களி செய்து வச்சுட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா. அதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கின்னு சாப்பிட்டணும். அதுதான் அப்போ ஹெல்த்தியான இது. வறுப்பட்டது போதும், சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் இதுவாக தென்னரமாக வறுத்துருக்கோம். இதை முன்னாடிலாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிடுவீங்க. ஆமாம், ஆனால் நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். சரி. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உளுந்த வறுத்து எடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறமா இதை நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து நல்லா சூடெல்லாம் போயிடணும். கையில் தொட்டு பார்த்தா கூட சூடு இருக்கக்கூடாது, இல்லைனா மிக்சி ரொம்பவே ஹீட் ஆகிடும். இதை நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஜலிச்சு தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்பயுமே எனக்கு ரிசல்ட்ஸ் அவ்வளோ நல்லா வரல. ஸோ நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிடுறதே பெட்டர். ஸோ நான் இத்தனை வாட்டி சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னு உங்களுக்கே புரிஞ்சுருக்கோங்க. ஏன்னா டேஸ்ட்டு அவ்வளோ டிஃபர் ஆகும். ஸோ மறக்காமல் அந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு சீவில் போட்டு
இதை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு அப்பயும் இந்த கல் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணி இதை தண்ணியில் கரைச்சி இதுக்கப்புறமா அதை வந்து கடாயில் போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சுகர் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதில் 1 கப் செஞ்சாலே மோர் தென் எனஃப் குவான்டிட்டி வரும். ஸோ 1 கப் உளுத்தம்பருப்புக்கு நீங்கள் வந்து 1.25 கப் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும்லாம் அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆட் பண்ணி இதை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு செஞ்சுருக்கோம். நீங்கள் 1 கப் அளவுக்கு செஞ்சாலே ஜாஸ்தியாக தாங்க வரும். ஸோ அந்த அளவே ட்ரை பண்ணுங்கள். அரைச்சி வச்சிருக்கிற உளுத்த மாவையும் சர்க்கரையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி திட்டமாக கரைக்கணும், கட்டி முட்டை இல்லாத. ஸோ மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் குறப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். இதே நீங்கள் இதில் அரைச்சிருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு மாதிரியே வந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கொஞ்சம் கூட சின்ன லம்ஸ் கூட வந்திருக்காது. ஸோ அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அந்த பேட்டரியை நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் சுகர் லெவலுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கடாயில் சேர்த்து இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து தாராளமாக நம்ம கொஞ்சம் எல்லாமே போடுற மாதிரி இருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நல்லா தெரிக்கும். ஸோ பார்த்து சேஃபாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ நல்லா பபிள்ஸ் வந்து அது கொதிக்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ போட்டுட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஒரு கையில் கிண்டினே இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா கலக்கினே வாங்க, எதுவுமே லம்ஸ் ஃபார்ம் ஆகவே கூடாது. ஸோ நல்லா அது இதுவாகி இதில் தான் நம்ம மொத்தமாக குக் பண்ணவே போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் கீ யூஸ் பண்ணலாம். பட் கீ நீங்கள் நிறைய யூஸ் பண்ணும்போது அந்த லைட்டு ஒரு கசப்பு டேஸ்ட் வரும். ஸோ அதனால தான் ப்ரிஃபரபிளி டால்டாவும் நாங்கள் கொஞ்சம் போடுறோம். ஸோ அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால் டால்டா யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் கடைசியாக கீ போட்டால் நல்லா இருக்குங்க. பட் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜில் கீ போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டால்டாவை போட்டு இதில் நல்லா செஞ்சுக்கலாம். ஸோ அதோட டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும். நான் 2 வருஷனுமே ட்ரை பண்ணுறதுனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு கம்பைன் மிக்சராக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த கார்னரில் நம்ம எடுத்துருக்கிறதுல ஒரு 150 கிராம்ஸுக்கு டால்டா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் பாதியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா உருகி சைடில் கரைஞ்சி வரும். நான் வந்து நெய்யும் இந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. ஸோ நீங்கள் போட்டு கிண்ட அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர் நல்லாவே அப்சர்வ் பண்ணிவிடும் எல்லாத்தையுமே. ஸோ நீங்கள் போட்டது எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு காணாமல் போயிடும். ஸோ அந்த அளவுக்கு அது எல்லாத்தையுமே இழுத்துனே இருக்கும். ஸோ ஒரு 2-3 வாட்டி நீங்கள் இதை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 2 டைம்ஸ் டால்டா, ஸோ ஒரு வாட்டி கீ போட்டு நல்லா கலந்திங்கன்னா அது யுனானிமஸ் மிக்சராகவே இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் டெக்ஸ்சர் அவ்வளோ இதுவாக இருக்கும். ஸோ கடைசியாக போட வேண்டிய டால்டாவையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ ஒரே மிக்சராக வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஸ்டெப்ஸ்ன்றதை பார்ப்போம். சொல்லுமா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க, உங்க பிள்ளைய பற்றி. சூப்பரா இருக்கும், உடம்புக்கு நல்லது. இவ்வளோ டால்டா நெய்க்கு அப்புறம் நல்லது இல்லம்மா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பயாவது ஒரு வாட்டி செய்து சாப்பிடலாம். போட்டோம் அப்படி எப்படா அரைச்சிங்க? ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு இது. நாங்கள் ஊற்றுனதுல எல்லாமே வந்து அது நல்லா குக் ஆகிடுச்சின்னு தெரியுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட எல்லா டால்டாவுமே சைடில் வெளியில் வரும். ஸோ அதுவே விட்டதுக்கப்புறமா அது ஒரு தனி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அது நமக்கு தேவையில்லை தான் இதுக்கப்புறம். ஸோ அதனால் போடும்போது கொஞ்சம் தாராளமாகவே போட்டு செய்யுங்க. ஸோ எடுக்கிற போது ஈஸியாகவே இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் ஹாஃப் த குவான்டிட்டி தான் செய்கிறீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தாங்க யூஸ் ஆகும், இவ்வளோலாம் வராது. நாங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் கலரை திருப்பி அது அதேமாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது பதம் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கையில் தண்ணி நினச்சிட்டு அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஸோ நல்லா குக் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ இதுதான் உளுத்தம்பருப்பு களியோட ரெசிபியே. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸ்பூன் கூட தேவையில்லைங்க, நல்லா விரல் வச்சு நல்லா சாப்பிட்றலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன இந்த மாதிரி புது ரெசிபி செய்வீங்கன்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ இது டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, சாப்பிடும் போது உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ் அது டேஸ்ட் வாய்க்கு பழகிடுச்சுன்னா நிறுத்தவே முடியாது, இறங்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ சாப்பிட முடியாது தான்.
ரொம்பவும் திகட்டாது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய பவுலில் போட்டு நல்லாவே ஃபுல்லாகவே சாப்பிட்டு வளர்ந்த குடும்பம். ஸோ பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியல. இப்போ நாங்கள் மிக்சியில் அரைச்சதுனால லைட்டாக கிரைனியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து கடையில் மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடுங்க. ஸோ ரொம்ப கம்மி குவான்டிட்டிக்கு உளுத்த மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா நீங்கள் அதை கரைச்சி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதோட டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாகவே வரும். இது கொஞ்சம் ரவை போட்ட மாதிரி கொஞ்சம் கேசரி டைப்பாக இருக்குது. பட் நான் சொல்கிறது வந்து ஹல்வா மாதிரி நல்ல சாஃப்ட் அண்ட் கிளாஸியாக வரும். ஸோ சாப்பிடும் போதே உங்களுக்கு இந்த ஃபீல் தெரியுங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். எக்ஸஸாக வர டால்டாவெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நிறையவே தான் போட்டு செய்வோம். ஸோ இது வந்து செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் குவான்டிட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஸோ அதுக்காக தான் இந்த ரெசிபி. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்ச உளுத்தம் பருப்பு களி, ஆல்சோ நோன் ஆஸ் உக்களி. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டைல் உக்களி. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே இவ்வளோ வருஷமாக உக்களின்னா இதை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் செய்கிறது எப்பயாவது ஒரு வாட்டி தான். இது எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 years ஆச்சு எங்கள் வீட்டில் செஞ்சு. ஸோ இப்போ யூடியூப் வீடியோக்காக தான் கடைசியாக திருப்பி செஞ்சுருக்கோம். ஸோ மேலும் இதேமாரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ், ஆர்டர் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரீஸ் இளம்பினேட். அப்போ தான் நான் டெய்லி போடுற கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் மேலும் இதேமாரி பர்பல் இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யமான ரெசிபிஸ், விளாக்ஸ் இது எல்லாமே கண்டினியூஸாக வந்துனே இருக்கும். ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ் என்னென்ன இருக்குது அண்ட் இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது சேவிங்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. பை பை.